டாக்டர் பிளஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மலச்சிக்கல், மனச்சிக்கல், மனச்சிக்கலால் மலச்சிக்கல், இது போறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து என்னன்னா, வெரி சிம்பிளான விஷயம் என்னன்னா, வீட்டில் இருக்கிற கல் உப்பு ஒரு 50 கிராமும் ஒரு ஒரு அரை லிட்டர் வாட்டரும் இருந்தால் போதும். வேக விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு குடித்தாலே காலையில், இது வந்து வாரத்தில் 2 தடவை நீங்கள் பண்ணிடணும். ஒரு ஹாஃப் டே விட்டுறணும், ஃப்ரீயாக போயிடலாம், சுத்தமாயிடும். இவ்வளோதான். தெம்பும் கிடைக்கும், டயர்ட் ஆகாது. இது ஒரு விஷயம். இது பாரம்பரியமாக செய்கிறது. நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வரும்போது நாங்கள் மருந்து கொடுப்போம், மாத்திரை அளவு. அது வந்து சில பல மூலிகையுடைய வேர்களை தயார் பண்ணி நம்ம கொடுக்கறது. அதுவும் நிறைய, அது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இது பெஸ்ட்டு. இது வந்து சாதாரண விஷயம், நீங்களே பண்ணிக்கலாம். உப்பு கரைசல் ஆதி காலத்திலே உப்பு கரைசல் உண்டு. உப்பு கரைசலை விளக்கெண்ணெய் விட்டு கொடுத்ததும் உண்டு அது ஆதி காலத்தில். அது வந்து இப்பெல்லாம் ஓவரா உங்களுக்கு டயர்ட் ஆயிரும். அதான் விளக்கெண்ணெயை நிறுத்தியாச்சு. இப்போ விளக்கெண்ணெய் வேண்டாம்னு சொல்லி உப்பு கரைசல் மட்டுமே போதும்னு சொல்லியாச்சு. உப்பு கரைசலுக்கு ஒரு பாட்டே, சித்தர் பாட்டே இருக்கு. உப்பு கரைசலுக்கு உட்பிணி தப்பாது. அப்ப உப்பு கரைசலுக்கு உட்பிணி தப்பு, உள்ள இருக்க பிணி தப்பாதான், அதை இழுத்து கொண்டாந்து வெளியே அப்படிங்குது அப்படின்னு சித்தர் பாட்டு சொல்லுது. அப்ப அந்த உப்பு கரைசல் போதும் உங்களுக்கு. அதை அப்படி விட்டுருவோம். சரி, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வேளை நீங்க வந்து குடல்ல இருக்க பிரச்சனைகள் என்ன, அதாவது இதுல வந்து லேகியம் இருக்கு, கருணைக்கிழங்கு லேகியம்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நாட்டு வைத்தியர்கிட்ட நீங்க காசு கொடுத்து வாங்கணும். அதை விட்டுருங்க. அதெல்லாம் புடம் போட்டு பல வகையா பண்றது. ஆனா நீங்க தயாரிக்கவே வேண்டாம். இதே சிறுகருணைன்னு சொல்றது. சிறுகருணை கிழங்க தொடர்ந்து சாப்பிடணும். சிறுகருணை கிழங்க தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாலே குடல்ல இருக்கக்கூடிய, குடல்ல புற்றுநோய் வர்றதா இருந்தா கூட மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தா அதுவும் ஓடி போயிடும். மலச்சிக்கல் தான் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் கொண்டாந்து விடும், அது கூட ஓடி போயிடும். இதை விட சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. துத்தி இலைய விடாம இரவு வந்து 1.5 ஸ்பூன் நீங்க துத்தி இலையை அடிச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா போதும். காலை மாலை துத்தி இலை சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. குடல்ல புழுக்களோ, குடல் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். ஆனா வெந்நீர் குடிக்கும் பழக்கத்துக்கு நீங்க வந்துடணும். சரியா? ஆக மாமிச உணவுகளை தவிர்க்கணும். இந்த நோய், அதான் உங்களை நீங்க சுத்தப்படுத்துற வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு மாமிச உணவுகள் அந்த மாதிரி இதை தவிர்த்துட்டு, இந்த எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள்லாம் தவிர்த்துட்டு சராசரி உணவு முறையில இருந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா உடம்ப உடனடியாக சுத்தப்படுத்திட்டு ஃப்ரீ ஆயிடலாம் நீங்க. ஆகவே மலச்சிக்கல் என்பது வாழைப்பழம் சாப்பிட்டாதாங்கிறலாம் கிடையாது. நான் சொன்ன இந்த விஷயங்களை சரியா பண்ணீங்கனால மலச்சிக்கல் போயிடும். இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த டீ காஃபியை தான் குடிக்கிறீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எங்கு சென்றாலுமே பலரசம் சாப்பிடுகின்ற பழக்கத்துக்கு வாங்க. அதை ஐஸ் போட்டு சாப்பிடக்கூடாது, வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிடக்கூடாது. நேச்சரா அந்த ஃபுட்டை அப்படியே அதை எடுக்கணும். அப்படி எடுக்கிற பழக்கத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள, எந்த படமா இருந்தாலும் சரி, நேச்சரா நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழும். குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் உடனே அகலும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.